செய்திகள் தொடர்கின்றன. அதிமுகவுக்கு வாக்களித்து தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்று அதிமுக தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதற்கு அதிமுகவுக்கு மக்கள் வாக்களித்ததால் தான் அன்புமணியை மாநிலங்களவை உறுப்பினராக்கினோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காதீங்க. அதிமுக பொறுத்தவரை இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியே கிடையாது, இந்தியாவிலே ஆளுங்கட்சியா கிடையாது. உங்களுக்கு கூட தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது, உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. உங்களுடைய எதிரி திமுக. திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பாமக ஓட்டு போடுங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. திமுகவை வீழ்த்தலாம், உங்க பழைய தீர்த்துக்கலாம். அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக நான் பார்க்கிறேன். திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அதிமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அதிமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுல நீ எம்பியா இருக்கிற, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அதிமுக மக்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அதிமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னையும் சொல்றாரு, இன்னைக்கு அவர்களுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு. ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தினீங்களே, 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்ல, அப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தார்ல, அப்ப என்ன கொண்டாந்து இறக்கினாரு மேச்சரிக்கை? ஒரு திட்டத்தை கொண்டாந்தாரா சொல்லுங்க? ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டாந்தாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்ல, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவையில்லை, மக்கள் தான் தேவை, மக்கள் தான் தேவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.